படிச்சாலே தீட்டுன்னு சொன்ன காலத்துல நீ படிக்காட்டி தான் தீட்டுன்னு சொல்லி பள்ளி கல்லூரிகள் திறந்துவிட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்றைக்கும் போற்றுதலுக்குரியது. இன்னைக்கு என்ன நிலைமை? நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது, குலத்தொழில செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் டெல்லியில சொல்லிட்டு இருக்கு. நான் யார் சொல்றேன்னு தெரியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவங்க இன்னைக்கும் அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் படிச்சு வெளியில வர்றது அவங்களால தாங்கிக்க முடியல. கல்வி ஒன்றே அழியாத செல்வம், யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை, எண்ணற்ற திட்டங்களை மாணவ செல்வங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாணவருக்கு கூட கல்வி போய் சேரல அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிகுந்த சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், நான் முதல்வன் திட்டம், உயர்வுக்கு படி, இப்படி சொல்லிட்டே போலாம் பல திட்டங்கள். இதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, பள்ளிக்கூட படிப்பு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதனால இப்ப டெல்லியில உட்கார்ந்துட்டு மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றலான்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் என்னன்னா, திருப்பி குலக்கல்வி, அப்பா என்ன வேலை பார்த்தாரோ, தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காக இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, எந்த காலத்திலையும் நாங்க தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்விங்கிறது அழியாத செல்வம், எல்லார்ட்டையும் போய் சேர்ற நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சரும் எந்த எல்லைக்கும் போய் உங்களுக்காக, மாணவர்களுக்காக உழைக்க தயாராக இருக்கிறாங்க. நம்முடைய அரசின் இந்த முயற்சிகளுக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு ஒத்துழைப்பும் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு இந்த மேடையில் நிறைய மாணவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்காங்க, விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை அளிச்சிருக்கிறீங்க, நிறைய டொனேஷன்லாம் கொடுத்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு இங்கே டாக்டர்களாக, இன்ஜினியர்ஸாக, பொறியாளர்களாக, ஆசிரியர்களாக படிப்பாக முன்னேறி இருக்க நீங்க அத்தனை பேரும் நீங்க கற்ற கல்வி அடுத்த தலைமுறைக்கு பயன்படுற வகையில் இருக்கணும்னு செயல்படணும்னு நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முன்னாள் மாணவர்களாகிய நீங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கீங்க. ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்விக்கு, உயர்கல்விக்கு உங்களான உதவிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். இங்க நான் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அவர் உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த ஹால் மில்லர் ஹாலா, அதற்கு நான் உட்காந்து சாப்பிட்டால ஏசி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. அவர் படிச்ச கிளாஸ் ரூமுக்கும் அவருக்கு ஏசி போட்டு கொடுத்துடணும். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க என்ன கூப்பிடணும். இப்படி பல பேர் இந்த பள்ளிக்கு பல நன்மைகளை, நலத்திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மேலும் மேலும் இந்த பள்ளி நல்ல வளரும் நான் கேட்டுக்கொண்டு உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.